Taste the Daily. மாவட்டத்தில் போகி பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வாலாஜாபேட்டையில் நகரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பழைய தேவையற்ற பொருட்களை கழிக்கும் விதமாக அதிகாலையிலேயே பொதுமக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். பின்னர் பெண்கள் மங்கள சிறப்போடு வீட்டின் வாயில் படைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வண்ணமயமான கோலங்களிட்டு கற்பூர தீபாராதனை காட்டி தெய்வங்களை வணங்கினர். இந்த போகி பண்டிகை கொண்டாட்டம் காரணமாக பனிமூட்டத்துடன் கடும் புகை மூட்டமும் எழுந்ததால் சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே சென்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் நாற்று நடும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டனர். கடையநல்லூர் அடுத்துள்ள புளியங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சரியான நேரத்தில் மழை பெய்யாததால் குளம், கிணறுகளில் போதிய நீர் ஆதாரங்கள் இல்லாத சூழல் இருந்தது. பருவம் தவறி தாமதமாக வடகிழக்கு பருவமழை பெய்ததை அடுத்து இப்பகுதிகளில் கிராமிய பாடல்களை பாடியவாறு நெல் நாற்று நடவு செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சி பெரிய கடை வீதியில் சிதிலமடைந்துள்ள ரேஷன் கடையில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை பொதுமக்கள் வாங்கிச் செல்லும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய தோட்டம் பகுதியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள கட்டிடத்தை புதுப்பித்து தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த ரேஷன் கடையோட மேல் சோறு இடிஞ்சு விழுந்துருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. சுற்றி இருக்கிற செவுறு எல்லாமே பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டு இருக்குது. பெரிய மழையோ பெரிய இதோ ஆனாக்கா எப்போ வேணால் சாயுகிற நிலைமையில் இருக்குது. இதை சரி செய்ய சொல்லி மாநகராட்சி அலுவலகத்தில் பலமுறை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம், பலமுறை கோரிக்கை வச்சுருக்கிறோம். இதுவரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. நெல்லை மாவட்டத்தில் உயிரிழந்த நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதியின் உடல் தாமரை குளத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவில் யானையான காந்திமதி வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை காலை உயிரிழந்தது. இதனையடுத்து சிறப்பு பூஜை செய்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். கிரேன் உதவியுடன் லாரியில் 4 ரத வீதியில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோவிலுக்கு சொந்தமான தாமரை குளத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக வனத்துறையினர் உடற்கூராய்வு மேற்கொண்டனர். சுவாமி கோவிலில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு ஆருத்ரா தரிசன நிகழ்வு நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினந்தோறும் நடராஜருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்நிலையில் உற்சவர் நடராஜர் சிவகாமி அம்பாளுடன் இணைந்து நடனமாடக்கூடிய ஆருத்ரா தரிசன நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.